ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங் குட்டீஸுங்களோடனா சேர்ந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். சரி, இதுக்கப்புறம் இப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே போனேன். கிச்சனில் வந்து இன்றைக்கி மார்னிங் செஞ்சது சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக நைட் டின்னர் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, கத்திரிக்காய் இருந்துச்சு, பேசாமல் கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி தான் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிப்பியில் இதுவுமே ஒன்று செம்ம சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பஜ்ஜி, தக்காளி பஜ்ஜி, அரிசி பருப்பு சாப்பாடு இதெல்லாமே எங்கள் ஊர் ஃபேமஸான டிஷ். உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. உங்களுக்காக ரெசிபி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மற்ற வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பிளெண்டர் வந்ததுலேருந்து இந்த பிளெண்டர்லேயே தான் நான் இதை கடைஞ்சி நல்லா எடுத்துக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் மேலே டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.